வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியலும் முருங்கைக்கீரை போட்டு ரசமும் செஞ்சு காட்டுறேன். வாங்க, அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வெண்டைக்காய் நான் நல்லா கழுவிக்கிட்டு இது மேலே ஒரு மாதிரி சொரன்னு முள் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை நல்லா கழுவிக்கிட்டு இன்னும் முந்தோட கழுவிக்கிட்டு இப்படி துணி நல்லா துடைச்சிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல துணியில் தொடச்சி இந்த வெண்டைக்காவை நான் வெட்டிக்கிறேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன். நான் அலுமி பண்ணை ஞாபகத்திலே காயை வெட்டிக்கின்னு இருக்கிறேன். கொஞ்சம் சடன்னு வெட்ட முடியாது, ஏன்னா அது கத்தியில் அப்படியே பொட்டும் குழப்பழப்பு இருக்குதுங்களா, அது பண்ண வச்சுக்கிறதுனால. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். அரை டீஸ்பூன் உளுத்தம்பயிறு போடுறேன். இந்த கடலை பயிரெனா எதுவும் போடக்கூடாது. இப்போ 2 வெங்காயம், கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கலாம். வெண்டைக்காய் வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்க தேவை கிடையாது. ரொம்ப வதங்கினா இது வதங்க அப்புறம் அது இருக்கிற இடமே இல்லாத போயிடும், இருக்கிற இடமே தெரியாது போயிடும். இப்போ நான் வெண்டைக்காய் போட்டேன். இந்த வெண்டைக்காய் வதங்க அதுக்கு சரியாகும். அப்புறமா தான் தூள் எல்லாம் போடுவேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஊறி போடக்கூடாது. இப்போ ரெடி பண்ணி அப்புறமா தூளெல்லாம் போடும். பாருங்க, 1 டீஸ்பூன் தயிர் போடும். அவ்வளோப்பா. இதை எடுத்துனாக்கா அந்த குழப்பழப்பு தன்மை சீக்கிரம் போகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்சம் வதங்கி இருக்குது. இப்போ அது இருக்கட்டும். இந்த ரசத்துக்கு நான் பவுட்ரு பண்ணிடுறேன். கொஞ்சோண்டு மேல் தோலை எடுத்துகிட்டு உள்தோல் இருக்குங்களா, அந்த தோலோட போடுறேன். கொஞ்சம் பூண்டு போடுறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன பூண்டானா இருக்குதுங்களா, அதனால் 10 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா இது வதங்க அந்த தூள் எல்லாம் அதுவாகிடும். அது பாதி இதில் தான் போடணும். காரம் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுங்க. ஆனால் இது கார மசாலா தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பழப்பழப்பு எல்லாமே போடும். இப்போ இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை போடணும். இந்த பாருங்கள், இப்போ குழப்பழப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். நம்ம என்ன அதிகமான அனல் வச்சு செஞ்சால் அப்புறம் அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டேன். அந்த குழப்பழப்பு இருக்குது போடுறது எனக்கு ஒன்று அனலை குறைச்சிக்கலாம் நான். இப்போ ரசத்தை தாளித்து விட்டுறேன். இதை ரெடி ஆகிடுச்சு. இதை ரெடி பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த தண்டை நல்லா நசுக்கணும். நான் சும்மா அப்படியே வெட்டி வச்சுருக்கிறேன். இது கடுகு, அரை டீஸ்பூன் கடுகு, இது உளுத்தம்பயிறு, காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், வச்சுக்கிற புளி தண்ணி. இப்போ இந்த தக்காளி பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே நசிக்கும். இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கணும். ரசத்துக்கு நல்லா நசுக்கி விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு குறையுது. சரி, போடக்குள்ளே தட்டி போடுங்க.
நான் ஒரு கட்டு கீரை எடுத்தேன், அதில் பாதி போட்டிருக்கிறேன். இன்னும் உருவத்துக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. வெங்காயம் போட மாட்டேன், பக்கத்தில் தான் எடுத்து வச்சுக்கிறேன், போட மாட்டேன். அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வெங்காயம் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே போட்டு வதக்கிருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். அது ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்போங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்தை வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது ரொம்ப. இந்த மாதிரி வர பக்கத்தில் வந்து எடுத்துடணும் ரசத்தை. இன்னொன்று தண்ணி தெளித்து விட்டுட்டு கொத்தமல்லி கீரை வந்து விரிச்சு போட்டுட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைத்தண்டு, ரசம், வெண்டைக்காய் பொரியல், சாதம் முடிச்சு அடுப்பு நிறுத்திடலாம். ஏன்னா அந்த சூட்டிலே சரியாயிடும். இதை கொச்சிருச்சு வளர்த்தோம். முருங்கைத்தண்டு ரசம், வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு வலிக்கன்னா அது சாப்பிட்லாம், நல்லா போகும். சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.